வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 37. காலை எழுந்ததும் ஆதி டிடெக்டிவுக்கு கால் செய்து கேட்டான். சார், உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் மெயில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த 2 வருஷங்கள் மட்டும் தெரிஞ்சா போதுமா சார்? இதுவரை கலெக்ட் பண்ணது எல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன் சார். உன்னோட பேமெண்ட் ஜிபே பண்ணிட்டேன் என்று காலை கட் செய்துவிட்டு மெயிலை பார்ப்பதற்கு முன்பே நெஞ்சம் படபடக்க கையெல்லாம் நடுங்கியது. எதற்காக இப்படி உணர்கிறேன் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு மெயிலை பார்த்தான். மெயிலில் போட்டோ டவுன்லோட் ஆகும் வரைக்குமே நெஞ்சத்தின் அழுத்தத்தை உணர்ந்தான். ஆதி போட்டோ டவுன்லோட் ஆனதும் ஓபன் செய்தான். விழியின் போட்டோ தான் இருந்தது. அடுத்தடுத்த போட்டோஸில் சிறியதாக வித்தியாசம் தெரிவதை போல் இருந்தது. ஆதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அதெல்லாம் விழியின் முகம் மட்டுமே கேமராவில் பதிவாகிய போட்டோஸ் தான். இதில் என்ன தெரிந்து கொள்வது என்று ஆதி தலையை பிடிக்காத குறையாக துவண்டு அமர்ந்திருக்க வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வரும் சத்தத்தை கேட்டு எடுத்து பார்த்தான். போட்டோஸ் தான் வந்திருந்தது. எடுத்து ஒவ்வொன்றாக பார்க்க சூர்யா, சத்யா இருவரின் கைகளில் 2 குழந்தைகளை பார்த்ததும் ஆதிக்கு குழப்பமாக இருந்தது. அந்த போட்டோஸ் மிக தெளிவாக 1 வயது குழந்தையுடன் ஃபங்க்ஷனில் எடுத்துக்கொண்டது போல் இருந்தது. இவனை டீடைல்ஸ் அனுப்ப சொன்னா போட்டோஸ் அனுப்பி கொல்றான் என்று பல்லை கடித்து கொண்டே ஏஜென்சிக்கு கால் செய்தான். வேறு ஏதாவது டீடைல்ஸ் வந்திருக்கிறதா என்று பார்த்துவிட்டு இப்போது இருக்கும் கோபத்தை தணிக்க உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றான். ஹோட்டலில் உள்ள சூட் ரூமில் தங்கியிருப்பதால் 2 மணி நேர கடுமையான உடற்பயிற்சிக்கு பிறகே குளிக்கச் சென்றான். குளித்து முடித்து தலையை துவட்டி கொண்டே வந்ததும் போனை பார்க்க ஏஜென்சியிடமிருந்து கால் வந்திருந்தது. அவர்களுக்கு கால் செய்ய எடுத்ததும், சார், சாரி சார், இன்னும் முழுசா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. என்ன மேன் போட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க? சம்பந்தமே இல்லாம சூர்யா, சத்யா கையில இருக்கிற குழந்தைங்க யாரோடது என்று கேட்டான். சார், அதை சொல்லதான் கால் பண்ணேன் சார். அவங்க வீட்டில் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்க தான். அடிக்கடி விழி, சூர்யா, சத்யா கூட வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி விழி மேடமுடைய குழந்தைங்க தான் சொல்லியிருக்காங்க சார். விழி மேடமுடைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தேன்ல, அதெல்லாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் செக்கப் போன போது கேமராவில் பதிவாகி இருந்த ஃபோட்டோஸ். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரமாட்டேங்கிறாங்க என்று தனக்கு தெரிந்த அனைத்தையும் ஒப்புவித்தார். எதிர்முனையில் கேட்டுக்கொண்டிருந்த ஆதிக்கு அதிர்ச்சியாக அடுத்து என்ன பேச வேண்டும் என்பது தெரியாமல் வாயடைத்து போயிருந்தான். சார், லைன்ல இருக்கீங்களா என்று 2-3 தடவை கேட்ட பிறகே தன்னிலை அடைந்தான். நான் 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா? இந்த நினைப்பே இனிக்குதே. கேட்டா 100% நிச்சயமே. ஒவ்வொரு ஆணிற்குள் இருக்கும் அன்பு, மென்மையான குணம் முழுமையாக வெளிப்படுவதே தன் குழந்தைகளிடம் மட்டுமே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு எல்லா தகவல்களும் டீட்டெயிலா வேணும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி மறந்தேன் என்று தன்னையே திட்டிக் கொண்டான். வேகமாக நாட்களை கணக்கிட்டு சாத்தியம் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்கிற அளவுக்கு என்ன வெறுப்பு என்று விழியை திட்டிக்கொண்டே வேகமாக கேலரியில் உள்ள போட்டோவை எடுத்து பார்த்தான். சூர்யா சித்துவை தூக்கி வைத்திருக்க, சத்யா ஸ்ருதியை தூக்கி வைத்திருந்தான். ட்வின் பேபிஸா என்று குழந்தைகளை அன்பாக போட்டோவிலேயே தடவி பார்த்தான். இப்பவே குழந்தைகளை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று நெஞ்சம் தவிக்க சிறிது நேரம் ரசித்துவிட்டு ஆபீஸிற்கு கிளம்பினான். சூர்யா, சத்யா பற்றியும் தெரிய வேண்டும் என்று டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டே காரை எடுத்தான். நல்ல வேலை, என் குட்டி பேபிஸ் என்ன மாதிரியே இருக்காங்க. போட்டோவை பார்த்து கொண்டே ஆபீஸிற்கு வந்தான். விழி முன்னாடியே வந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள். இவ வேலைக்கு வந்துட்டா குழந்தைங்களை யாரு பாத்துக்கிறது என்று கோபமாக கேட்க துடித்த வாயை அடக்கி கொண்டே விழியை பார்த்தான். நீ எதை மறைக்கணும்னு நினைக்கிறியோ அதை உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்டி என்று மனதிற்குள் சூளுரைத்து கொண்டே பார்வையை விலக்கி கொண்டான். ஆதி 5வது தளத்தில் ரெடியாகி கொண்டிருந்த கேபினில் சில மாற்றங்களை செய்ய சொல்லிவிட்டு விழியை அழைத்தான். சார், சொல்லுங்க, நம்ம அவுட்டிங் எங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? நம்ம உன்னோட வீட்டுக்கு போய் பேசலான்னு நினைக்கிறேன். சார், வேண்டாம், நம்ம வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாம். ஏன், நீ தங்கி இருக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டியா? மித்ரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா என்று ஆதி கேட்டான். விழிக்கு பயத்தில் வேர்த்து வழிந்தது. அதையெல்லாம் கண்குளிர பார்த்து கொண்டே ஆதி விழியின் விழிகளை நோக்கி, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? எதுவா இருந்தாலும் நீயே சொன்னா பரவாயில்ல. நானா உன்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் என்று ஆதி சொல்ல, சார், நான் இப்போ என்ன செய்யணும்? நான் இன்னைக்கு ஈவினிங் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், போதுமா என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க அமர்ந்தாள்.
அப்படியே அத்தை மாமா கிட்ட சொல்லி விருந்து ரெடி பண்ண சொல்லு விழி, இங்க வந்ததுல இருந்து நல்ல சாப்பாடே கிடைக்கல என்று ஆதி சாவகாசமாக ரோலிங் சேரில் சாய்ந்து ஆடிக்கொண்டே கட்டளையிட்டான். சார், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, நீங்க வேலையை பார்க்கவே விட மாட்டீங்களா என்று விழி கேட்டாள். இப்ப நீ பிஏ, வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்த்தா மட்டும் போதும். அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்து தானே சைன் பண்ணீங்க மேடம் என்று கேட்டான். ஐயோ தெய்வமே, என்ன நடக்க போகுதோ தெரியல. வீட்டுக்கு கூப்பிட்டு போனா கண்டிப்பா மாட்டிப்போம். விழி யோசித்து கொண்டே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். விழியின் போன் ரிங்காக ஆதியை பார்த்து கொண்டே அட்டன் செய்தாள். அஞ்சனா தான் அழைத்திருந்தார். அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ, அத்தை ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். ஆதி அதை கவனித்தும் கவனிக்காதது போல் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் மித்ரனின் அருகில் அமர்ந்திருந்தாள் மதுவர்ஷினி. எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன மது? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று மது கேட்டாள். கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க கூட இருக்கு. போட்டோஸ் பார்க்கறியா மது என்று கேட்டுக்கொண்டே தனது போனில் உள்ள கேலரியிலிருந்து விழியின் குழந்தைகளை தூக்கி வைத்திருக்கும் போது எடுத்த போட்டோஸை காட்டினான். மது மனம் கணக்க அதை வாங்கி பார்த்தாள். 2 பேரும் ட்வின்ஸ், கியூட்டா இருக்காங்களா? மதுவின் விழிகளில் கண்ணீர் வழிந்து போட்டோவை மறைக்க போனை வெறித்தாள். அதை பார்த்த மித்ரனுக்கு வேதனை தொண்டையை அடைக்க அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போதாவது தன்னை மறந்து வேறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாள் என்று நினைத்து முகத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் மதுவை பார்த்து கொண்டிருந்தான். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மித்ரன். நீங்க எனக்காக வெயிட் பண்றேன்னு தானே சொன்னீங்க. நான் என் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டேன். அது வரைக்கும் உங்களை கான்டாக்ட் பண்ண கூட இல்லை. உங்களை நம்பி தானே இருந்தேன். எப்படி என்னை ஏமாத்துனீங்க என்று அழுகையினுடைய கேட்டாள். மது, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பொண்ணு. என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியல. நீ வளர்ந்த பிறகு நீயே புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். உனக்கு என்ன குறை? என்ன மாதிரி 100 மடங்கு பெட்டரான பர்சன் உனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. இதுக்காகலாம் அழக்கூடாது என்று அருகில் உள்ள சேரில் அமர்ந்து கண்ணீரை துடைத்து விட்டான். மித்ரன், நீங்க பொய் தானே சொல்றீங்க என்று மித்ரனின் முகம் பார்த்து ஆசையாக கேட்டாள். எங்க உங்க ஒய்ஃபும் நீங்களும் சேர்த்து எடுத்துக்கிட்ட போட்டோவை காமிங்க. மித்ரன், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எப்ப பாரு லவ்னு சொல்லிட்டே இருக்க. சின்ன பொண்ணாச்சே, பேசி புரிய வைக்கலான்னு வந்தேன்ல, என்ன சொல்லணும் என்று கோபமாக எழுந்து கொண்டான். மது மிரட்சியுடன் மித்ரனை பார்த்தாள். இப்படி பார்த்து என் மனசை கலைக்காதடி. அப்புறம் நீ இல்லாம நான் சாமியார தான் போகணும் போல என மனதில் நினைத்து கொண்டே, நீ போ, எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி சென்று விட்டான். மது விக்ரமிற்கு கால் செய்து நடந்த அனைத்தையும் சொல்லி அழுக, என்ன சொல்ற மது? நீ மித்ரனை காதலிச்சியா? இது உங்க அண்ணாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவனை சமாளிச்சா கூட உன் வீட்டுல ஒத்துக்குவாங்களா? ஏற்கனவே உங்க அத்தை லவ் பண்ணதுனாலதான் இப்ப ஆதி விழியோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. மாமா, இப்போ எனக்கு நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுங்க. மித்ரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான் போலவே. நான் இப்ப என்ன சொல்றது என்று மனதில் புலம்பிக் கொண்டே, கடவுளே நீதான் மித்ரனை காப்பாத்தணும் என்று வேண்டிக் கொண்டே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணாம முரட்டு சிங்கிளா தான் சுத்துறான். அத்தியாயம் 38. விழி ஈவினிங் கிளம்பும் நேரமாகியும் கிளம்பாமல் இருப்பதை பார்த்த ஆதி, மேடம், உங்க ஆபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் கிளம்பாம இருந்தா நான் உங்க வீட்லயே ஸ்டே பண்ணிட வேண்டியதுதான் என்றான். அதை கேட்ட விழிக்கு தலையே சுற்றியது. வேறு வழி இல்லாமல் தன் ஹேண்ட்பேக்கை எடுக்கும்போது ஆதியும் எழுந்து கொண்டான். ஆதி, எனக்கு வெளியே சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் என்று விழி கேட்டாள். நீ போய் வாங்கிட்டு வா விழி, நான் வரல என்றான் ஆதி. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சோம் என்று விழி சந்தோஷப்பட, அவளது முகத்தை பார்த்தே அவளது எண்ணத்தை அறிந்து கொண்டவன் விழியுடன் நெருங்கி நின்று அவளது முகத்தை நிமிர்த்தி கண்ணோடு கண்ணை கலக்க விட்டான். நான் இன்னைக்கு உன் கூட வராம இருக்கணும்னா எனக்கு என்ன லாபம் என்று கேட்டான். விழி என்ன சொல்வதென்று தெரியாமல் முழிக்க, உன்னோட கண்கள் இருக்கே, இதுதான் உன்னை உத்து பார்க்க வச்சுது. இட்ஸ் சச் அ ஸ்பார்க்லிங் ஐஸ். அதுவும் கண்களை விரிச்சு பார்த்து நீ சிமிட்டும் போது என்னை விழுங்குறது மாதிரி இருக்கும். என்ன இந்த கண்ணுக்குள்ளேயே சிறை எடுக்க பார்க்கறடி என்று சொன்னான். விழி எதுவும் சொல்லாமல் அழுத்தமாக இருந்தாள். அவளது அழுத்தத்தை பார்த்த ஆதி இவளிடம் எந்த உண்மையும் வரப்போவதில்லை என்று நினைத்து விலகி கொண்டான். விழி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஓகே, உனக்கு நான் வீட்டுக்கு வர்றதுதான் விருப்பம் போல இருக்கு. ஆதி, நான் போய் திங்ஸ் வாங்கிட்டு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் என்றாள். ஓ, நீங்க கால் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா மேடம்? நீங்க கிளம்புங்க மேடம், நான் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். விழி பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட
ஆதி அடுத்து என்ன செய்வது என முடிவு செய்தபடி அதற்கான வேலையில் இறங்கினான். விழி காரில் இருந்து கொண்டு சூர்யாவுக்கு கால் செய்தாள். அதே நேரத்தில் சூர்யாவோ தனது ஹோட்டலில் கஸ்டமரிடம் வாக்குவாதத்தில் இருந்ததால் போன் ரிங் ஆவதை கவனிக்கவில்லை. இவன் வேற முக்கியமான நேரத்துல போன் எடுக்க மாட்டான். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சத்யாவிற்கு கால் செய்யலாம் என்று நினைத்தால் அவன் லெக்சர் கிளாஸில் இருப்பான் என்பதால் விட்டுவிட்டாள். விழி கிளம்பிய பிறகு ஆதியும் காரை எடுத்துக்கொண்டு விழியை பின்தொடர்ந்து சென்றான். விழி இருந்த டென்ஷனில் ஆதியை கவனிக்கவில்லை. விழியின் கார் வீட்டை நோக்கி சென்றது. கேடி ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா என்று மனதில் திட்டிக்கொண்டே விழியின் கார் வீட்டுக்குள் நுழைந்த 10 நிமிடம் கழித்து வீட்டு கேட்டுக்குள் காரை செலுத்தினான். சத்யாதான் வருவான் என்று நினைத்து அஞ்சனா காபி போட சொல்லிவிட்டு ஹாலில் அமர்ந்தாள். ஆனால் வந்ததென்னவோ ஆதி. ஹாய் ஆண்டி என்று உற்சாகமான முகத்துடன் வர, அஞ்சனா வாப்பா நல்லா இருக்கியா, லட்சுமி காஃபி எடுத்துட்டு வா என்று சொன்னார். ஐ எம் வெரி மச் ஃபைன் ஆண்டி என்று சொன்னவனை ஆராய்ந்தவருக்கு பார்த்ததும் தெரிந்தது ஆதியின் மாற்றம். 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஆதி சின்ன பையனை போல் இருந்தவன் இப்போது திடகாத்திரமான இறுக்கமான ஆண்மகனாக தெரிந்தான். பார்ப்போரை 2 அடி தள்ளியே நிறுத்தும் அளவிற்கு 6 பேக்குடன் தாடி முடியெல்லாம் வளர்த்து அடையாளமே தெரியாததை போல் இருந்தான். என்ன ஆண்டி உங்க மருமகளுக்கு மேட்சா இருப்பேனா என்று கேட்டான். அன்று எதற்கெடுத்தாலும் கோவப்பட்ட ஆதி இன்று இலகுவாக பேசுவதை ஆச்சரியமாக பார்த்தார் அஞ்சனா. ஆண்டி என்று முன்னால் கையசைத்த பிறகே நினைவு திரும்பினார். நான் இங்க ஒரு கம்பெனி வாங்கியிருக்கேன் ஆண்டி. விழி இங்கதான் இருக்கான்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதான் உங்களை எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே லட்சுமி காப்பியை கொண்டு வந்து கொடுத்தார். தேங்க்ஸ் ஆண்டி என்று எடுத்துக்கொண்டான். அஞ்சனாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல விழி குழந்தைங்களோட வெளியே வந்துருவா, ஆதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ என்று நினைத்து அமைதியாக யோசித்து கொண்டிருக்க, ஆண்டி விழி ரூம் எங்க இருக்கு? எனக்கு இந்த நாட்டுல ஹோட்டல் சாப்பாடு செட் ஆக மாட்டேங்குது. நீங்க தப்பா நினைக்கலன்னா இங்கேயே தங்கிக்கட்டுமா? நீயும் என் பையன் மாதிரி தான் ஆதி, இங்கேயே தங்கிக்கோ என்று வேறு வழி இல்லாமல் சொன்னார் அஞ்சனா. ஓகே தேங்க்யூ ஆண்டி, நான் போய் விழியை பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து கொண்டு விழியின் ரூமை கேட்டான். கீழே லெஃப்ட் சைடு 2வது ரூம் என்று ஆதியின் பின்னாடியே வர, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி என்று சொன்ன பிறகு வேற வழி இல்லாமல் அவரது அறைக்கு சென்றார். ஆதி அறையின் முன் நின்று கதவை தட்ட கையை ஓங்கிய பிறகு முடிவை மாற்றிக்கொண்டு கதவை தட்டாமலே திறந்தான். விழி குளித்துவிட்டு ட்ரெஸ்ஸை எப்போதும் போல் மாற்றாமல் டவலுடன் நின்று கொண்டு தலையை துவட்டி கொண்டிருந்தாள். கதவை திறப்பது யார் என பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள். அவளது கதவை தட்டாமல் யாரும் வரமாட்டார்கள் என்பதால் இந்த பழக்கத்தை கொண்டிருந்தாள். ஆதி உள்ளே நுழைந்ததும் இந்த மாதிரி தரிசனத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை என்பது அவனது முகத்தை பார்த்தே தெரிந்தது. ஆதி நீங்க இங்க எப்படி வந்தீங்க? அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று பதற, அப்போதுதான் ஆதியும் விழியிடமிருந்து பார்வையை திருப்பி ரூமை ஆராய்ந்தான். விழி ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்று மாற்றிவிட்டு வந்தாள். அதுவரை ஆதி ரூமில் உள்ள குழந்தைகளுக்கான பொம்மைகள், அவனது 2 குழந்தைகளின் போட்டோஸ் அறை முழுவதும் மாட்டப்பட்டிருந்தது. அதையெல்லாம் ஆதி ஆசையாக வருடி கொண்டிருந்தான். ஆதி என்று விழி அழைக்க கண்கள் கலங்க விழியை ஏறிட்டு பார்த்து, நான் அப்படி என்னடி தப்பு செஞ்சேன் என்று கேட்டான். விழியும் கண் கலங்க, நீ தப்பு பண்ணல ஆதி என்று சொல்ல, ஆதி ஆவேசமாக விழியின் அருகில் வந்து அவளது கழுத்தை பற்றி தூக்கி சுவற்றோடு சாய்க்க, விழி கை கால்களை அடித்து மூச்சிரைக்கவும் கீழே விட்டான். விழி தொப்பென்று கீழே விழுந்தாள். ஆதியின் கண்கள் சிவந்து ரௌத்ரத்துடன், என் பிள்ளைங்களை எங்க ஒளிய வச்சிருக்கடி என்றான் கர்ஜனையாக. இனி நான் ஒரு நிமிஷம் கூட பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொல்ல, விழி நீரை எடுத்து அருந்தி தொண்டையை சரி செய்து கொண்டு, நான் போய் கூட்டிட்டு வரேன் என்றாள். எப்படி ஷாப்பிங் போறேன்னு வீட்டுக்கு வந்துட்டு கால் கூட பண்ணலையே, அந்த மாதிரியா மேடம்? நானும் வரேன். எங்க இருக்காங்க என்று கேட்க, மாமா கூட அவங்க ரூம்ல விளையாடிட்டு இருக்காங்க என்று கதவை நோக்கி செல்ல ஆதியும் பின்தொடர்ந்தான். விழி கதவை திறக்க குழந்தைகளும் சரியாக ஓடி வந்து விழியின் கால்களை கட்டிக்கொள்ள பின்னாடியே அஞ்சனா பாலா இருவரும் வந்தனர். அஞ்சனா அனைத்தையும் சொல்லி கூட்டிக் கொண்டு வந்ததால், வாங்க ஆதி என்று பாலா ஆதிக்கு கை கொடுத்தார். 2 குழந்தைங்களும் உங்களை மாதிரியேன்னு விழி சொல்லிட்டே இருப்பா, அது உண்மைதான்னு பார்த்ததும் தெரியுது என்று பாலா சிரித்தார். ஆதியும் அவருடன் இணைந்து பேசிக்கொண்டே ஹாலிற்கு வர அஞ்சனா இருவரையும் சாப்பிட அழைத்தார். ஆதியும் அமர்ந்து சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் பேசிவிட்டு அறைக்கு செல்ல விழியும் குழந்தைகளும் வெளியே வந்தனர்.
குழந்தைங்களை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றான். காலையில் வரும்போதே ஹோட்டலில் உள்ள லக்கேஜ் எல்லாம் எடுத்து வர ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்ததால் ஆதி வந்த அரை மணி நேரத்திலேயே ஒருவன் லக்கேஜை கொண்டு வந்து கொடுக்க அதை விழியின் ரூமில் வேலையால் வைத்துவிட்டு சென்றிருந்தான். ஆதி ஷவருக்கு அடியில் குளிர்ந்த நீரில் நீண்ட நேரம் நின்று தனது சீற்றத்தை குறைத்து கொண்டு வெளியே வந்தான். விழி குழந்தைகளை கூட்டிக் கொண்டு உள்ளே வந்து கதவை அடைத்தாள். ஆதி ட்ரெஸ்ஸை மாற்றிக் கொண்டிருக்க அப்பா என்று சித்தார்த், ஸ்ருதி இருவரும் அவனது காலை கட்டி கொண்டனர். ஆதி ஆசையாக குழந்தைகளை அள்ளி முத்தமழையில் குளிப்பாட்ட குழந்தைகள் மிரட்சியுடன் பார்ப்பதை பார்த்ததும் தனது வேகத்தை குறைத்து பெட்டில் அமர்ந்து கொண்டு இருவரையும் இரு பக்கமும் மடியில் அமர்த்தி உச்சியில் முத்தம் வைத்து கட்டிக்கொண்டான். குழந்தைகள் ஈஸியாக ஆதியுடன் ஒட்டிக்கொள்ள கதை பேசிக்கொண்டே ஆதியின் மார்பிலேயே இருவரும் தூங்கிவிட்டனர். இரு குழந்தைகளையும் தாங்கிக் கொண்டு பெட்டில் சாய்ந்தமர்ந்திருந்த ஆதியை பார்த்து விழி நிறைவாக புன்னகைத்தாள். அதை பார்த்த ஆதி விழியை முறைத்துவிட்டு குழந்தைகளை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டான். விழிக்கு உலகையே வென்ற மாதிரி இருந்தது. மனநிறைவுடன் சென்று குழந்தைகளின் மறுபக்கம் படுத்துக்கொண்டாள். 4 பேருக்கு பெட் சின்னதாக இருந்ததால் ஓரத்தில் படுத்திருந்த ஆதியை பார்த்து விழி குழந்தைகளை ஒட்டி படுக்க வைத்தாள். ஆதி கண்டும் காணாமல் கண்களை மூடிக்கொண்டான். ஆதியின் மனதில் விழி இடம் பிடிப்பாளா என்பதை இனி பார்க்கலாம். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.